அண்ணே மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்றாங்கண்ணே. அப்படியா? என்ன ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, வணக்கம் சார். நான் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து டாக்டர் கல்பனா பேசுறேன். ராஜாங்கம் சார் இருக்காங்களா? இருக்காருமா. இத கொடுக்குறேன். அண்ணே பேசுங்கண்ணே. சொல்லுங்க டாக்டர். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஒன்னில்ல சார், எங்க மெடிக்கல் காலேஜுக்கு நீங்க வந்திருந்தப்போ அங்க நடந்த விழாவுல எங்க ஒவ்வொரு செமஸ்டர்லயும் யார் முதல் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்த செமஸ்டருக்கான முழு ஃபீஸையும் நீங்க உங்க ட்ரஸ்ட்ல இருந்து ஸ்பான்சர் பண்றதா சொல்லிருந்தீங்க. ஆமா ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. அந்த ரிசல்ட் இப்ப வந்துருச்சு சார். ஓ சார், அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுன்னா ஒரு விழா நடத்தி முதல் மதிப்பு வாங்கின மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துடலான்னு யோசிக்கிறோம். அப்படிங்களா? சன்னாசி, எப்போ நம்ம டேட் இருக்கு? அண்ணே அடுத்து கொஞ்சம் கல்யாண வேலைகள்லாம் நிறைய இருக்குண்ணே, தள்ளி பண்ணிக்கலாம்ண்ணே. அப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கிடலாமா? சரிங்கண்ணே சரிங்கண்ணே. அப்புறம் டாக்டர் சொல்லுங்க சார். இப்போ நம்ம வீட்டில் தலைக்கு மேலே ஒரு சுபகாரியம் இருக்கு. நாங்கெல்லாம் அந்த வேலையில் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கோம். அந்த சுபகாரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு போன போட்டு சொல்கிறேன். அன்னைக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிக்கிடுங்க. நானே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்றேன். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டாக்டர் சொல்லுங்க சார். இந்த முதல் மதிப்பெண் வாங்கின மாணவனோ இல்லை மாணவி பேரோ என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா? கண்டிப்பா சார். யாரு? வேற யாரும் இல்ல சார், உங்க மருமக தமிழ் செல்விதான். கெட்டிக்காரி கெட்டிக்காரி. வீட்டுல 1008 பஞ்சாயத்து நடந்தும் படிப்புன்னு வந்துட்டா கண்ணும் கருத்துமா இருப்பா. அவளை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஒருவேளை விட்டடிச்சு பாஸ் ஆயிருப்பாலோ? இருக்கலாண்டி. சார் கேக்குதா சார்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. சார், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க டாக்டர். நீங்க விழாவுக்கு வரும்போது வீட்ல இருந்து உங்க மகன் சேதுபதியையும் உங்க தம்பி பையன் போஸையும் அழைச்சிட்டு வரணும். அப்படி என்ன விஷயம்? இல்ல சார், நாங்க மெடிக்கல் கேம்புக்கு போயிருந்தப்போ அவங்க 2 பேரும் தான் அவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம காட்டுக்குள்ள போயிட்டு வண்டு கடிக்கான மருந்த கொண்டு வந்தாங்க. உங்களோட சேர்த்து எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினாங்க. அவங்கள பாராட்டுற விதமா அவங்க 2 பேருக்குமே எங்க மருத்துவ கல்லூரி சார்பா சிறந்த சமூக சேவைக்கான விருதை கொடுக்க போறோம் சார். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நான் அவங்களையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நன்றிங்க சார், நான் வச்சிடறேன். வச்சிருங்க. மாமா, எல்லாம் என் மருமக வர நேரம். சேதுக்கும் போஸுக்கும் சமூக சேவகர் விருது கிடைக்க போகுது. சூப்பர்டா. சரி போஸ், பெரியப்பா ரொம்ப சந்தோஷமே. வாழ்த்துக்கள். உங்க 2 பேரையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றிப்பா. நன்றி பெரியப்பா. சூப்பரா தம்பி போஸ். சும்மா இருங்க.